இன்னி வரைக்கும் 3லேருந்து when he was 19 years old எந்த படம் பண்ணணும், எந்த ப்ராஜெக்ட் ஒத்துக்கணும், எந்த ப்ராஜெக்ட் ஒத்துக்கக்கூடாது எல்லா முடிவும் அவன் எடுக்கிறது தான். எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறது உண்மை, அது வேற விஷயம். எந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், எந்த கம்பெனியோட ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு சினிமாவில் சம்பந்தம் இருந்தால் கூட இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட சொன்னதே கிடையாது. The entire decision making about what project, எந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், எந்த கம்பெனி, எந்த ப்ராஜெக்ட்னா என்ன கம்பெனியோ டைரக்டரோ எதில் அசோசியேட் ஆகணுங்கிறது அவனுடைய கதையை கேட்டு அவன் எடுக்கிற முடிவு. நான் கதையை கேட்டோ இல்லை நான் யாரோ சொல்லியோ ஸோ அந்த கைடன்ஸ் ஒரு விஷயம் சார். நோ, வாட் கைடன்ஸ்? ஹி கைட்ஸ் ஹிம்செல்ஃப், அவ்வளோதான். காட் இஸ் கைடிங் ஹிம். ஐ டோன்ட் வாண்ட் டு இன்டர்ஃபியர் இன் தட். அனிருத் as a சிங்கர் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆச்சரியம். ஆச்சரியம். சின்ன வயசுல பாடுறதா? நீங்க வேற பாடினதே கிடையாது சார். எப்படியோ திடீர்னு அந்த பாடி தென் he has become a very ஒரு ஆக்சுவலாக நல்லா சூப்பராகவே பாடுறான். ரொம்ப இப்போ ஒரு ஹை எனர்ஜி சாங் பாடணும்னா people see he sings with emotion. அந்த emotional feeling இருக்கு பார்த்தீங்களா, sometimes that's why I think people like that. Yes. And somehow his voice is standing, he is able to reach that pitch and all that. ஸோ அவன் வாஸ் நெவர் எ சிங்கர். அவன் முதல்ல நிறைய அவனே சொல்லியிருக்கான், சார் நான் சிங்கரே கிடையாது அப்படின்னு. எப்படியோ தெரியாமல் ஆயிட்டான். ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார் இருக்கிற டாப் ஹீரோஸ் எல்லாருக்குமே படம் பண்ணிட்டாரு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வாட் யோர் பர்சனல் ஃபேவரட், ஒரு பர்சனல் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆல்பம்னா என்ன சார்? ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் எல்லாமே இருக்கும், பட் இருந்தாலும் Touchwood, I think all his albums have been hits so far. I'm very happy about that. So இந்த ஆல்பம் தான் பெஸ்ட். இந்த ஆல்பம் ஏன்னா ஒரு படமும் ஒரு டைப் ஆஃப் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட் இருக்கும்ல சார் மனசுக்கு ரொம்ப நேரம். இப்போ எங்களுக்கு கேட்டால் வந்து என்னதான் ஒரு நிறைய படம் இந்த 3ஓட அந்த 3 படத்தோட மியூசிக் இன்னமும் மைண்ட்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி உங்களுடைய ஃபேவரட் ஏதோ உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குது. ஸோ இட் has impacted you. That is why you like it, இல்லையா? ஸோ அந்த மாதிரி I see it as a picture which he has worked on and he works very hard. That much I will tell you. ஒரு சாங் இதுதான் இவ்வளோதான்ப்பா அப்படின்னு இது கிடையாது. அதை எப்படி அதை எம்பலிஷ் பண்ணுறது, இன்னும் எப்படி அதை மெருகேற்று ஏற்றிட்டே இருப்பாங்க. அன்றைக்கி சங்கர் மாதேவன் கிட்ட சொன்னார், என்னப்பா இது அன்றைக்கி பாட்டை கேட்டேன், எவ்வளோ லேயர்ஸ் அவன் பண்ணுறான்னு தெரியுமா எனக்கு அப்படிங்கிறாரு என்கிட்ட. அது ஒரு மியூசிஷியன் தான் புரியும் அது லேயரிங் அப்படிங்கிறது. அது ஒன்று மேலே ஸோ நீங்கள் அதை கேட்கும்போது ஹெவியாக, ஸோ பாட்டா டியூனா மியூசிக் போட்டாச்சா இவ்வளோதான், அடுத்து அப்படி ஹி கீப்ஸ் ஆன் பண்ணிகிட்டே இருக்காரு. அதனால தட்ஸ் வை அன்றைக்கி யாரோ கேட்டாங்க, அவன் டைம் எடுத்துக்கிறது இல்லை, அது ராங். இது கம்போஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இது க்ரியேட்டிவோ அந்த டைம் கிடையாது. அதை மெருகேற்றுறாங்க பார்த்தீங்களா, எம்பலிஷ் பண்ணுறான்ல, அதில் தான் உங்களுக்கு பிகாஸ் யூ வாண்ட்ஸ் டு மேக் இட் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். ப்ராபப்லி தட் இஸ் த ரீசன் வை பாட்டெல்லாம் ஹிட் ஆகுதுமோ.